Friends, in 1958, 14th Law Commission of India வந்து நீதிபதி தேர்வுக்கு வந்து 3 to 5 years experience வந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு கண்டென்ட் பண்ணுறாங்க. 1992 1993 வந்து ஆல் இண்டியா ஜட்ஜஸ் அசோசியேஷன் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா வந்து ஒரு இந்த கேஸில் வந்து 3 years ப்ராக்டிஸ் வந்து எசென்ஷியல்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுக்குறாங்க. இன் 1996 ஜஸ்டிஸ் ஷெட்டி கமிஷன் வந்து ஒரு அறிக்கையை வந்து தெரிவிக்கிறாங்க. என்னன்னா வந்து எல்லா ஸ்டேட்லேயும் 3 years ரூலை வந்து ஃபாலோ பண்ணல, சில ஸ்டேட்டில் வந்து 3 yearsக்கு மேலே ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இதனால் வந்து 4 to 7 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுது. இதில் வந்து யார் செலக்ட் ஆகுறாங்கன்னா 27 to 30 years உள்ள ஏஜில் உள்ளவங்க செலக்ட் ஆகுறாங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை வந்து ஜஸ்டிஸ் ஷெட்டி கமிஷன் வந்து தெரிவிக்கிறாங்க. 2002 வந்து அதாவது ஆல் இண்டியா ஜட்ஜஸ் அசோசியேஷன் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா இந்த கேஸில் வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுதுன்னா, சுப்ரீம் கோர்ட் அக்செப்டட் த ஷெட்டி கமிஷன் 3-year ரூல் ஹேட் ஃபெயில்ட் டு அட்ராக்ட் த அதாவது பெஸ்ட் டேலண்ட் டு ஜுடிஷியல் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூலை வந்து ஸ்கிராப் பண்ணுறாங்க. எந்த ரூலை ஸ்கிராப் பண்ணுறாங்கன்னா, அதாவது 3 years ப்ராக்டிஸ் அந்த ரூலை வந்து 2002க்கு முன்னாடி உள்ள ரூலை வந்து 2002 வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஸ்கிராப் பண்ணுறாங்க, ரத்து பண்ணுறாங்க. 2002 இருந்து 2025 வரை, அதாவது 20 yearsக்கு மேலே இப்போ வந்து மே 2025 வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ரூலை வந்து போடுறாங்க, அதாவது மேண்டேட் பண்ணுறாங்க. என்னென்னா வந்து ஜுடிஷியல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் எழுதுறவங்க வந்து அதாவது 3 years வந்து அட்வொகேட்டாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து மஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அதாவது தலைமை நீதிபதி B.R. கவாய் இவருடைய தலைமையில் வந்து 3 பெஞ்ச் ஜட்ஜஸ் வந்து இதை வந்து மேண்டேட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காண்டி வந்து இதை வந்து சொல்கிறாங்கன்னா, இதை வந்து ப்ராக்டிஸ் வந்து மஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இன்எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது அனுபவம் இல்லாத காரணத்தால் வந்து ப்ராப்ளம் வந்து கிரியேட் ஆகுது, 0 கோர்ட் ரூம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் வந்து என்ன ஆகுதுன்னா ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது. நீதிபதியாக பதவியேற்ற நாளிலிருந்து சீரியஸ் மேட்டர் ஆஃப் லைஃப், லிபர்ட்டி, ப்ராப்பர்ட்டி, அதாவது சொத்து, வாழ்க்கை, சுதந்திரம், இதுபோல் எல்லா விஷயங்களையும் வந்து டீல் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இதனால் வந்து புத்தக அறிவை வைத்து இதை வந்து பதிலளிக்க இயலாது, முடியாது. ஸோ புக்கிஷ் நாலேஜ் வந்து போதுமான அளவு வந்து இது வந்து அதாவது புத்தக அறிவு மட்டும் போதுமானதாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நீதிபதி வந்து கண்டிப்பாக திறம்பட செயல்பட வந்து அதாவது என்ன சொல்கிறாங்க, கடமைகளையும் செயல்பாடுகளையும் திறம்பட நிறைவேற்றுக வழக்கறிஞராக அனுபவம் வந்து தேவைன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் வந்து சொல்லுது. இது வந்து ப்ராக்டிஸுங்கிறது சொல்கிறாங்க. 3 years ப்ராக்டிஸுங்கிறது சொல்கிறது வந்து எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகும்னா, அதாவது என்ரோல்மெண்ட் நீங்கள் எப்போ பண்ணுறீங்களோ அந்த டேலேருந்து 3 years ப்ராக்டிஸ் வந்து கவுண்ட் ஆகும். ஸோ இது வந்து ப்ராக்டிஸ் பண்ண சர்டிஃபிகேட் வந்து சர்டிஃபைடு பை யார்கிட்ட வாங்கணும்னா, சீனியர் அட்வொகேட் அதாவது மூத்த வழக்கறிஞர் அல்லது ஜட்ஜு, பிரின்சிபல் ஜுடிஷியல் ஆஃபீஸர் என்டோஸ்டு இருக்கணும் கண்டிப்பாக. இதே மாதிரி அதாவது இவங்கள்ட்ட வந்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வாங்கணும். ஸோ இது மாதிரி எப்போ வந்து இது வந்து அப்ளை ஆகும்னா, இது வந்து ஆன்கோயிங்கில் உள்ள ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து அஃபெக்ட் ஆகாது. இது வந்து ஃபியூச்சரில் அதாவது நெக்ஸ்ட் ஃபியூச்சரில் வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து இந்த ரூல் வந்து அப்ளை ஆகும். ஸோ இதனால் வந்து நீங்கள் யார் வந்து ஃபீல் பண்ணாங்க, அதாவது 3 years 5 years முடித்தவங்க வந்து அதாவது இன்டெகிரேட்டட் கோர்சஸ் 3 years LLB முடித்தவங்க வந்து இதே மாதிரி இப்படி ஆகிப்போச்சு, நமக்கு வந்து அதாவது டிலே ஆகுது, நம்ம கேரியர் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு வந்து டிலே ஆகுது. ஸோ நம்ம எப்படி ஏர்ன் பண்ணுறது? ஸோ சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்லாம் வந்து கண்டிப்பாக வந்து 3 years தான் வந்து எலிஜிபிள், அதாவது 3 year டிகிரி வந்து 3ஆவது வருஷம் படிக்கும்போதே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ நம்ம அதாவது ஜுடிஷியல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் வந்து 5-6 years ஸ்டடீஸு அதுக்கப்புறம் ப்ளஸ் 3 yearsன்னு சொல்லும்போது அதில் வந்து ஏஜ் மற்றும் ஃபினான்சியல் வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலையாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு வந்து எக்ஸாமுக்கு அனௌன்ஸ் பண்ணுற டேட்டுக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நினச்சி வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணவே கூடாது. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோக்கஸ் எங்கே இருக்கணும்னா ப்ராக்டிஸில் வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுடைய ப்ராக்டிஸில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாலே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து வருமானம் வந்து கிடைக்கும். உங்களுடைய கோர்ட் ப்ரொசீடிங் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், அதில் நீங்கள் இம்ப்ரூவ் ஆகலாம். ஸோ அதே மாதிரி உங்களுடைய தரத்தை வந்து நீங்கள் வந்து உயர்த்துங்க. ஸோ உங்களுடைய தரத்தை உயர்த்துங்க. நீங்கள் வந்து ஜுடிஷியல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், சிவில் ஜட்ஜ் எக்ஸாமுக்கு நீங்கள் எழுதுங்க, கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. உங்கள்கிட்ட இருந்து பெஸ்ட் குவாலிட்டி ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் வந்து உங்கள்கிட்ட இருந்து கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.